Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Rabbil Alamin. இன்றைக்கு ரமலானுடைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய துஆக்களை எல்லாம் தான் அங்கீகரிப்பானாக. இல்லாமல் ரப்பல் ஆலமீன் ரமலானுடைய நாட்களில் செய்கின்ற இபாதத்துகளுடைய பரக்கத்தான் அல்லாஹ் தஆலா ரமலானுக்கு பின்பும் இதே போன்று இபாதத் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். தொடர் தொழுகையில் கிட்டத்தட்ட 21 ஜுசுவை நிறைவு செய்திருக்கின்றோம். சூரா அன்கபூத், சூரா ரூம், சூரா லுக்மான், சஜிதா, அல் அஹ்ஸாப் சூரா என்று ஓதப்பட்டு நிறைவு செய்திருக்கின்றது. இன்னைக்கு நிறையா விஷயங்கள் கொள்கையில் ஓதப்பட்டது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்களுக்கான சட்டங்கள், நபியினுடைய மனைவி எப்படி இருக்கணும், நபிக்கு திருமணம் முடித்து வைக்கப்பட்டுள்ள அந்த மனைவிமார்களுடைய ஒழுக்கங்கள் சம்பந்தமாக, அதே மாதிரி குர்ஆனில் பெயர் கொண்டப்பட்டிருக்கின்ற சஹாபி ஒரே ஒரு சஹாபி தான், ஸைத் அப்படின்ற சஹாபி. அந்த சஹாபியினுடைய வரலாறு, அந்த சஹாபியினுடைய ஒரு சின்ன சம்பவங்கள்லாம் இன்று ஓதப்பட்டது. ஃபலம்மா கதா ஸைத் அப்படின்ற ஒரு ஆயத். நிறைய விஷயங்கள் ஓதப்பட்டாலும் இன்னைக்கு நாம் எடுக்கிறது என்னன்னு சொன்னால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், அதாவது நபி லுக்மான், அவங்க பேரே எப்படி வேணும்னா லுக்மான் ஹக்கீம் அப்படின்ட்டு தான் வரும். ஒரு அறிவு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய லுக்மான் அப்படின்றது தான் அவங்களுடைய பேரினுடைய அர்த்தம். லுக்மான் ஹக்கீம் அப்படின்னா, லுக்மான் அப்படின்ற பெயரில் அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை இறக்கி இருக்கின்றான். அந்த சூறால லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு விதமாக லுக்மான் யமீனிக்கு வகையானது உபதேசம் செய்கிறாங்க தன்னுடைய மகனுக்கு. யாவனையும் என்ன லாந்து ஷரீக்கு பில்லா, மகனை நீ ஷிர்க் வைக்காத, இன்ன ஷிர்குல் அல்முன் அதீம், ஷிர்க் வைப்பது மிகப்பெரிய அநியாயமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சில உபதேசங்களை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கின்றார்கள். அந்த உபதேசங்கள் எல்லாம் சூரத்துல் லுக்மான்ல வரும். இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உபதேசம்ன்றது நிறைய உபதேசங்கள் இருக்குது. ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மேலோட்டமான இன்னும் சொல்லப்போனால் எது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குமோ அந்த அத்தியாவசியமான உபதேசங்களை மட்டுமே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்னா குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். கிட்டத்தட்ட வசாயா லுக்மான், அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உபதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கும் மேலே அரபி புத்தகங்கள் இருக்குது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உபதேசங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 100க்கும் மேலே அரபி கிதாபுகள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் யார் அவர்கள், அவர்களுடைய வரலாறு என்ன, அவர்கள் செய்த உபதேசங்கள் என்ன? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்த வரலாறுகளை பார்த்தோம்னு சொன்னால், ஃபைன்னஹுகான அப்தன் ஹபஷியன், லுக்மான் நபி ஹபஷின்னு சொன்னால் கருப்பினத்தை சார்ந்தவர்கள், நஜ்ஜார், தச்சு வேலை செய்யக்கூடிய தச்சர், கார்பெண்டர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, உலகத்தில் 3 ஹபஷிகள் சிறந்தவர்கள், இந்த கருப்பினத்தை சார்ந்தவர்கள் 3 பேர் ரொம்ப சிறந்தவர்கள். அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முதலாவதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான ஹபஷி. அவங்களும் என்ன செய்வாங்க நமக்கெல்லாம் தெரியும், பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இரண்டாவதாக அந்த நபர்களில் சிறந்த நபர் யாருன்னா மிஹ்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அடிமை. இப்படி ஒரு ஹதீஸ்லையும் இருக்குது. இன்னொரு ஹதீஸில் எப்படி இருக்குன்னா நஜ்ஜாஷி மன்னர், நம்மளாம் கேள்விப்பட்டோம் வரலாறுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அந்த நஜ்ஜாஷி மன்னர் வரலாறு சேர்ந்து வரும். அந்த நஜ்ஜாஷி அவரும் கருப்பினத்தை சார்ந்த நபர்களில் சிறந்த நபர், இரண்டாவது நபர். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க லுக்மானுல் ஹக்கீம், முன்னாடி வாழ்ந்த லுக்மான். சில ஆய்வுகளின் பிரகாரம் அவங்க நபின்னு இருக்குது, சில ஆய்வுகளின் பிரகாரம் அவங்க இறை நேசர் அப்படின்னு இருக்குது. இப்போ அதிகமான கருத்துகள் லுக்மான் என்பவர்கள் அவர்கள் நபிதான் அப்படின்றத அதிகமான கருத்து.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொல்லுவாங்க, சாதாத்து மின் அஹ்லில் ஜன்னா, 3 நபர்கள் சொர்க்கத்தில் மிகச்சிறந்த சீதேவிகளாக இருப்பார்கள். அதில் ஒரு ஆள் நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த சுப செய்தியையும் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சுப செய்தியை பெற்ற அந்த ஹபஷி கருப்பினத்தை சார்ந்த ஒரு நபர் தான் நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். கிட்டத்தட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சபைகள், அதிகமான சபைகளில் இவர்கள் கலந்து கொண்டதாகவும், அங்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல சில விஷயங்களை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசி கொண்டதாகவும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளில் உண்டு. லுக்மான் அப்படின்றது அவங்களுடைய பேர். லுக்மானுல் ஹக்கீம் அப்படின்னா ரொம்ப நுட்பமான ஒரு நபர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப யோசிக்கிற விஷயத்துல ரொம்ப நுட்பமான ஒரு நபர். அடிமையா இருந்தாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவங்களுடைய எஜமானர் அவர் என்ன செய்கிறாருன்னா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கூப்பிட்டு, இதுவகலனா ஷாத்தன், ஒரு ஆட்டை கொடுத்து இந்த ஆட்டை எங்களுக்கு நீங்கள் அறுத்து கொடுக்கணும். கதபக என்ன செய்யறாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆட்டை அறுக்கின்றார்கள். ஃபஹரிஜு மின்னுவா ஹைர முதாஅத்தனி, நீங்கள் அறுத்த ஆட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் மிகச்சிறந்த உறுப்பாக 2 உறுப்பு எங்களுக்கு வேணும் அப்படிங்கும் பொழுது, அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஆட்டினுடைய இதயத்தையும் அந்த ஆட்டினுடைய நாவையும் ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. அதே எஜமானர் இன்னொரு ஆட்டையும் கொடுக்கின்றார்கள். இன்னொரு ஆட்டையும் கொடுத்து, இதுவகலனா ஷாத்தன், இந்த ஆட்டை எங்களுக்கு நீங்கள் அறுத்து கொடுக்கணும். அறுத்த உடல் அந்த உடலில் இருக்கக்கூடிய அஹ்பஸு அல்லாஹ், ரொம்ப மோசமான உறுப்புகளில் 2 உறுப்புகளை எங்களுக்கு நீங்கள் எடுத்து தரணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த எஜமானர் சொன்னவுடன் அப்பவும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்கன்னா, கல் இதயத்தையும் அதே போல லிசான் நாவையும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ அந்த எஜமானர் கேட்டாரா, ஆரம்பத்தில் கேட்கும்போது அது அதான் உறுப்புகளிலே சிறந்த உறுப்பு நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்க, இந்த கல்வையும் லிசான் உள்ளத்தையும் நீங்கள் நாவையும் தான் கொண்டு வந்து வச்சிங்க. இருக்கிற உறுப்புலையே ரொம்ப மோசமான உறுப்பு எதுன்னு கேட்டப்பவும் அதே மாதிரி கல்வு லிசான் இதயத்தையும் நாவையும் கொண்டு வந்து வச்சிங்களே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்களா, லைஸ மின் அபியபு மின்ஹா இதா தாபா, இந்த 2 உறுப்புகளும் சிறந்த உறுப்புகளாக இருந்தால் எல்லா உறுப்புகளையும் விட சிறந்த உறுப்பு இந்த 2 தான். இந்த 2 உறுப்பு தான் அஹ்பஸ, கொஞ்சம் மோசமாக ஆகிவிட்டால் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் ரொம்ப மோசமான உறுப்பு இந்த 2 உறுப்புகள் தான் அப்படின்னு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த எஜமானருக்கு பதில் சொன்னதாக வரலாறுகளில் எழுதப்படும். எவ்வளவு நுட்பமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம். ஆரம்பத்தில் நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. தச்சராக இருந்திருக்கிறாங்க. வகான ராணியல் கடமை ஆடு மேய்ப்பவர்களாகவும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்தில் அவங்க கூட ஆடு மேய்ச்ச நபர்கள் இன்னொரு காலத்தில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்கும் பொழுது இந்த மாதிரி மேடைகளில் மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவங்களா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவருடைய ஆடு மேய்க்கக்கூடிய தோழர் பார்க்குறாரு. அப்போ கேட்க அந்தல்லது தராயில் கடமை, நீங்கள் தானே என் கூட அந்த அந்த ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி என்னென்னு பார்த்தா எல்லாரும் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய பேச்சாளராக இருக்கீங்க, மக்களுக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, எதனால் நீங்கள் அந்த ஆடு மேய்க்கிற அந்த அந்தஸ்திலிருந்து மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய, மக்களை நல்வழி காட்டக்கூடிய, மக்களை திருத்தக்கூடிய அந்தஸ்து உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கும் பொழுது, அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், ஒரு சில விஷயங்களை என்னுடைய வாழ்வில் நான் சரியாக கடைபிடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன முதல் விஷயம் என்ன சொன்னால், சிந்தகுல் ஹதீஸ், நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உண்மை பேசக்கூடிய நபராக நான் மாறிக்கொண்டேன். அடுத்து சுந்து அம்மா லா யஅனீனி, நான் பேசினா உண்மை மட்டுமே பேசுவேன். அதே போன்று தேவையில்லாத பேச்சுகளை நான் பேசவே மாட்டேன். அதை விட அமைதியாக இருப்பது சிறந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டு தேவையான விஷயத்தை நான் வாழ்க்கையில் பேசவே மாட்டேன். அடுத்து அதாவுல் அமானா, என்னிடத்தில் அமானிதமாக ஏதாவது ஒன்று கொடுக்கப்பட்டால் அதை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய நபராக நான் இருந்தேன். பகானராயல் கனமி, ஆடுகளை மேய்க்கக்கூடிய நபராக இருந்த நான் இந்த 3 விஷயங்களை என்னுடைய வாழ்வில் சரியான முறையில் பின்பற்றியதனால் பகானல் அதுக்கியா, பிற நபர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபராக, பிற நபர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல உபதேசங்கள் செய்யக்கூடிய நபராக நான் மாறிவிட்டேன் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக அவருடைய வரலாறுகள் இந்த சம்பவம். இந்த வரலாறுகள் எல்லாம் இது வெறும் வரலாற்று சம்பவங்களாக மட்டும் கடந்து சென்று விடாமல் அந்த 3 குணங்களும் ஒரு மனிதனிடத்தில் இடம்பெறுகின்ற பொழுது அந்த மிகச்சிறந்த அந்தஸ்தை ஒரு மனிதன் உயர்வை அல்லாஹ் தஆலாவிடத்தில் பெறுகிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும், ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னணியிலும் மிகப்பெரிய பாடத்தை உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ் தஆலா செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு நிறைய உபதேசங்கள் செய்வாங்க. இது கொஞ்சம் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நிறைய உபதேசங்கள் செஞ்சிருக்கிறாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு மட்டும் செய்த உபதேசம் அல்ல, அவர்களுடைய மகனின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய உபதேசங்களை செஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாங்க, ஐயாக்கா பதைன மகனே, எப்பொழுதுமே நீ யார்கிட்டையும் கடன் வாங்காத. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னாங்க, ஐயாக்கா பதைன, கடனை விட்டு உன்னை நான் எச்சரிக்கின்றேன், யார்கிட்டையும் நீ கடன் வாங்காத. அப்படி வாங்கிட்டு அப்படின்னு சொன்னா ஃபைன்னஹா, அப்படி கடன் வாங்குவது என்பது தில்லுல் நஹாரி, பகல்ல உன்னை அசிங்கப்படுத்திடும். நைட்டு உன்னை தூங்க விடாம உன்னை கவலைக்கு உள்ளாக்கிவிடும். அப்படிப்பட்ட கடனை நீ எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில நீ கடன் வாங்கிறாத அப்படின்னாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். நிறைய உபதேசம் செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், கதிவ மண்கால இன்ன ஷர்ர யுத்ஃபியு ஷர்ர. ஒரு தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பை செஞ்சிடலான்னு ஒருத்தன் சொல்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன விஷயம், கதிப மண்பால இன்ன ஷர்ர யுத்ஃபியு ஷர்ர. ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறை மறைப்பதற்காக வேண்டி இன்னொரு தவறு செஞ்சா சரியாயிரும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் பாத்தியா, அது அவன் போய் சொல்றான்னு அர்த்தம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க தன்னுடைய மகன்கிட்ட, ஏன்னா ஒரு நெருப்பை மூட்டிட்டு அது பக்கத்துல இன்னொரு நெருப்பை மூட்டினா இந்த நெருப்பு போய் அந்த நெருப்பை அணைச்சிருமா. இதே மாதிரி தான் ஒரு தவறை செய்துவிட்டு அந்த தவறை மறைப்பதற்காக வேண்டி இன்னொரு தவறு செய்தால் நிச்சயமாக அந்த தவறு மறையாது. எப்படி 2 இடங்களில் இருக்கக்கூடிய நெருப்பு சேர்த்து ஒரு பெருங்கொண்ட அழிவை கொடுத்து விடுமோ, அதே மாதிரி இந்த 2 தீங்குகளும் மிகப்பெரிய அழிவை உனக்கு கொடுத்து விடும் மகனே அப்படின்னு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறாங்க. லா தஹஸிர தௌபா, மகனே என்னைக்குமே தௌபாவை மட்டும் என்ன செஞ்சிடாத, நீ பிற்படுத்தி போடுறாரு. நாளைக்கு தௌபா செஞ்சுக்கலாம், நாளானிக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கலாம்னு சொல்லிட்டு லா தஹீரி தௌபா, தௌபாவை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே நீ பிற்படுத்திடாத. ஃபைனல் மௌத தஅதீஹி பகதத்தன், ஏன்னா எப்போ உனக்கு மௌத்து வரும் தெரியாது. மௌத்து என்பது உனக்கு எந்தவித முன்னறிவிப்புமின்றி மௌத்து உன்னிடத்தில் வந்து சேரும். ஃபைனல் மௌத்தாகின்றது தகதி பகதத்தன், திடீர்னு உனக்கு மௌத்து வந்துடும். அதனால லா தஹீரி தௌபா, தௌபாவை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில நீ பிற்படுத்தாதே மகனே அப்படின்னாங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பேசவே மாட்டாங்க, அமைதியாகவே இருப்பாங்க. இப்போ மகன் ஒரு தடவை கேட்குறாரு, என்ன தந்தையே என்கிட்ட மட்டும் நீங்கள் நிறைய பேசுங்க, எனக்கு நிறைய உபதேசங்கள் செய்கிறீங்க, ஆனால் மற்ற ஆட்கள்கிட்ட போகும் பொழுது ரொம்ப ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தான் பேசுவாங்களாம். அப்படி பேசுனால அதில் அதிகமான ஆழங்கள் பதிந்திருக்கக்கூடிய வார்த்தைகளாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பேசுவாங்க. இப்போ மகன் கேட்குறாங்க, ஏன் தந்தையே இந்த மாதிரி நிறைய பேசவே மாட்டேன்றீங்க அப்படிங்கும் பொழுது அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நதித்து அடல் கலாமி, நான் நிறைய இடங்கள்ல பேசியதற்காக வேண்டிச்சேன், இப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு நான் கை செய்தப்பட்டிருக்கேன். நிறைய இடங்கள்ல நம்ம பேசிட்டோம் அப்படின்றதுக்காக வேண்டி நான் கை செய்தேன், இப்படிலாம் பேசிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கை செய்தப்பட்டு இருக்கின்றேன். வளம் அன்பிவும் அல சுகுதி, ஆனா என்னைக்குமே இந்த இடத்துல நான் அமைதியா இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே நான் செய்யப்பட்டதில்லை, கை செய்யப்பட்டதில்லை. அதனாலதான் நான் என்ன செய்யறேன், எல்லா இடங்களிலும் அமைதியை நான் காத்து வருகிறேன். நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், தேவையில்லாம பேசிடுவோம். என்னைக்காச்சும் பேசுறது ஐயோ அப்படி பேசிட்டேனே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்பட்டிருக்கோம். ஆனால் அமைதியாக இருந்ததுக்கு வருத்தப்பட்ட இடங்கள் மிக குறைவு தான். இந்த இடத்துல நான் அமைதியாக இருந்துட்டேனே அப்படின்னு வருத்தப்படுவது என்பது அந்த இந்த இடத்துல நான் பேசினேனே அப்படின்ற வருத்தப்படுவதை விட மிக குறைந்த அளவு வருத்தத்தை மட்டுமே தரக்கூடியது அமைதியின் மீது உண்டான வருத்தம். உலகத்தில் இவ்வளவு பெரிய உபதேசங்களை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுவாங்க, மகனே நாவை நீ பேணிக்கொள், உன்னுடைய நாவை நீ பேணிக்கொள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுமா, நாவு மற்ற உறுப்புகளை பார்த்து கேட்குமா. நாவு மற்ற உறுப்புகளை பார்த்து ஒவ்வொரு நாளும் கேட்கும், கைஃபான்துங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குமா நாக்கு. அதுக்கு மற்ற உறுப்புகள் எல்லாம் சொல்லுவான், அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும், நீ தரக்கத்தரம், இதுவரைக்கும் நல்லா இருந்தோம், எங்களை நீ இப்படியே விட்டுட்டேன்னு சொன்னா நாங்க இந்த நாள் ஃபுல்லா நாங்க நல்லா இருப்போம் அப்படின்னு மற்ற உறுப்புகள் நாவை பார்த்து தினசரி சொல்கிறது. மகனே, அதனால் பேசக்கூடிய விஷயத்தில் உன்னுடைய நாவை நீ பேணி பாதுகாத்துக்கொள் அப்படின்னு நாங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். இன்னும் சாரச மக்கள் மூன்று விஷயம் தான் மக்கள்கிட்ட. ஒன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கக்கூடிய விஷயம், இன்னொன்று அவருடைய நஃப்ஸுக்காக தான் அவருக்காக வேண்டி இருக்கக்கூடிய விஷயம், இன்னொன்று குழுவிற்காக வேண்டி இருக்கக்கூடிய விஷயம். மக்கள் 3 வகைனாங்க.
லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். முதல் விஷயம், முதல்ல நீங்க அல்லாஹ்க்காக இருக்கக்கூடியது என்ன என்ன அர்வாஹுல் பனி ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்களுடைய அனைத்து ரூஹுகளும் அது அல்லாஹ்விற்கு சொந்தமான ரூஹ். உடல் இருக்கக்கூடிய உயிர் வந்து அது நமக்கு சொந்தமான உயிர் கிடையாது. ஃபைன்ன ரூஹலில்லா, அல்லாஹ்விற்கு சொந்தமான ரூஹ். இரண்டாவது நஃப்ஸ் அவர்களுக்கு சொந்தமானது. நமக்கு சொந்தமானது எதுன்னு சொன்னா அமலும் சாலிஹ். நாம நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய சாலிஹான அமல்கள் மட்டுமே அது நமக்கு சொந்தமானது. மூணாவதா சொன்னாங்க ஃபைன்ன பாதன் நாசிலிக்கு, குழுவிற்கு சொந்தமானது மனிதர்களுக்கு. ஃபைன்னல் அஜ்ஸாத், மனிதனுடைய உடல்கள் அது குழுவிற்கு சொந்தமானது அப்படின்னு நாங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு பெரிய ஒரு தன்னுடைய மகன்கிட்ட உட்கார்ந்து பேசுறாங்க. தன்னுடைய மகனுக்கு எல்லா உலகத்தினுடைய முடிவு நாள் வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மிகச்சிறந்த உபதேசங்களாக இருக்குமோ எல்லா விஷயங்களையும் நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. மகன்கிட்ட பேசுறாங்க, இந்த உலகம் இருக்குது, இது பஹருன் அகரீரன், மிக நீளமான கடல் இந்த உலகம். அந்த கடல்ல நீ பயணிக்கணும்னா உன்னுடைய கப்பலாக ஃபகான சஃபீனத்துக, உன்னுடைய கப்பலாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டியது தக்குவல்லா, இறைவனுடைய அந்த அச்சத்தை தக்குவாவை நீ கப்பலாக எடுத்து பயணித்துக் கொள்ள. இந்த உலகத்துல கப்பல்ல பயணிக்கணும்னா துடுப்பு வேணும். அதுக்கு ஒரு மாநிலம் சொல்றாங்க, நீ கப்பல்ல பயணிக்கும் போது தக்குவாவை நீ கப்பலாக எடுத்து பயணிக்கின்ற பொழுது உன்னுடைய துடுப்பாக, அந்த கப்பலில் நீ பயணம் செய்வதற்கான துடுப்பாக தவக்குல் அலல்லா, நீ அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய தவக்குல் அந்த கப்பலில் பயணம் செய்யக்கூடிய துடுப்பும் நாங்கள் சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். இப்போ போகும்போது கப்பலில் போகிறோம், துடுப்பு எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் போகும்போது அந்த பயணத்தில் சாப்பாடு வேணுமா இல்லையா, அதுக்கும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்போ ஜாதுக்க, நீங்கள் போகும்பொழுது அந்த கப்பலில் உனக்காக வேண்டி சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், கட்டி எடுத்துகிட்டு போகணும். அந்த கட்டி சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறல அது எதுன்னு சொன்னால் அமலும் சாலிஹுன், நீ செய்யக்கூடிய சாலிஹான அமல்கள் தான் அந்த கப்பலில் நீ பயணம் செய்யும் பொழுது உன்னுடைய உணவாக நீ எடுத்து செல்ல வேண்டும். அந்த கப்பலில் நீ சரியான முறையில் பயணிச்சு போயிட்டேன்னு சொன்னா நீ ரஹமத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு நீ பயணிச்சு முடிச்சுட்ட. ஃபைன ஹலகத, இந்த கப்பலில் போகும்பொழுது நீ மூழ்கிட்ட அப்படின்னு சொன்னா ஃபபி துனூபிக்க, நீ உன்னுடைய பாவத்தினால் தான் அந்த கப்பல்ல இருந்து நீ மூழ்கிட்ட. அதனால உன்னுடைய பாவத்தை நீ என்ன செய், புரட்டிப்பார், அதிலிருந்து நீ தௌபா செய்து கொள் அப்படின்னு நாங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அது அவங்க மகனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உபதேசம். சொல்றாங்க மகனை பார்த்து அக்திரு திக்ர, நீ இன்னைக்கு அந்த வசனம் வந்து ஆயலே நாம துக்ருல்லா திக்ரன் கதீரா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் அப்படின்னு இன்றைக்கு வசனம் போதப்பட்டுச்சு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாங்க துக்ருல்லாஹ கதீரா, மகனே நீ அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய். ஃபைன்னல்லாஹ தாக்கிரும் மதக்கரஹு, ஏன் அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யணும்னா அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நபர்களை அல்லாஹ் நினைவு கூறுகின்றான். அதுக்குருணி அதுக்குருக்கும், நீங்கள் என்னை திக்ர் செய்யுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால அல்லாஹ்விடத்தில் நீ நினைவு கூறப்படக்கூடிய நபராக நீ மாறணும்னு சொன்னா, நீ இருக்கணும்னு சொன்ன மகனே நீ அதிகமாக அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்யினாங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். சொன்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், மகனே சில நேரங்களில் ஒன்று அடிச்சிடுறேன், ஒழுக்கத்திற்காக வேண்டி தன்னுடைய மகனை என்ன செய்வாங்கன்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அடிப்பாங்களாம். படிச்சுட்டு உபதேசம் சொல்லுவாங்களாம், ஃபைன்ன மகனே ஃபைன்னர்கள் வாலிதில் இல்லது, ஒரு பெற்றோர் அந்த பிள்ளையை வளர்க்கின்ற பொழுது அவர்கள் அடிக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ நீ தகவல் அந்த நேரத்தில் நீ கோவப்படாத மகனே, அது என்னன்னு சொன்னால் கஸமாதில் இஸ்ரனி, எப்படி ஒரு விவசாய நிலத்திற்கு எல்லா விஷயங்களும் போட்டாச்சு, அந்த செடி அந்த விவசாயம் நல்ல முறையில் மகசூல் கிடைக்கணும்னு சொன்னால் எப்படி உரம் தூவ வேண்டுமோ அதே போலதான் கஸமாதில் இஸ்ரனி, விவசாய நிலத்திற்கு எப்படி உரங்களாக எல்லா விஷயங்களும் போட வேண்டுமோ அதே போன்றுதான் லர்புல் வாலிதில் கலதி, ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளையை அடிப்பது என்பது விவசாயத்தில் அந்த நிலத்தில் போடப்படுகின்ற உரம் மருந்து மாதிரி. அதனால உன்னுடைய பெற்றோர் உன்னை அடித்தால் மகனை நீ கோவப்படாதே அப்படின்னு நாங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு கூறிய உபதேசம் தாண்டி நமக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக்கிற விஷயம் ஒரு 8 விஷயங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க. இந்த 8 விஷயங்கள் முதலாவதாக ரசூல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அதீதா குந்த பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நீ இருந்தா நிறைய பேர் உன்னை சுத்தி இருக்காங்கன்னு சொன்னா ஃபஹ்ஃபல் லிசானக, நீ என்ன செய்யணும் அந்த நேரத்துல உங்களுடைய நாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வைதா குந்த கைரல் பைத்தி, நம்ம வீடு இல்லாம வேற ஒரு ஆள் வீட்டுல நாம இருக்கும்போது ஃபஹ்ஃபல் ஐனக, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க நீங்க வேற ஒரு வீட்டுல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கண்ணை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அந்த ஆயத்து ஓதப்பட்டுச்சு,
சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடுக்கு அழைக்கப்படும் பொழுது உள்ள போன சஹாபாக்கள் அங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடனே எல்லாம் ஆயத்தரைட்டாங்க, இந்த மாதிரி சாப்பாடுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் உள்ளே போயிட்டு அங்கே என்ன இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் உடனே சாப்பிட்டு உண்டு முடித்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி இன்றைய வசனங்கள் ஓதப்பட்டது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதா குன்த ஃபீ கைரில் பைத்தி, உங்கள் வீடெல்லாம் இன்னொருத்தர் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் ஃபஹ்ஃபத் ஐனக, உங்களுடைய கண்ணை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதா குன்த அலல் மாயிலா, தட்டில் சாப்பிட்றதுக்கு நீங்கள் உட்காந்தீங்கன்னு சொன்னால் ஃபஹ்ஃபத் ஹல்கக, உங்களுடைய தொண்டையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அளவோடு சாப்பிடணும். இதா குன்த ஃபீ ஸலாத்தின், தொழுகையில் நீங்கள் நின்றால் ஃபஹ்ஃபத் கல்பக, தொழுகையில் நான் நிற்கும் பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஃபஹ்ஃபத் கல்பக, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொன்னாங்களாம், 2 விஷயங்களை நீ மறக்கவே கூடாது உங்களுடைய வாழ்க்கையில. அதே மாதிரி 2 விஷயங்களை நீ உடனே மறந்துடணும். மறக்கக்கூடாத 2 விஷயங்கள், முதல் விஷயம் அல்லாஹ்வை நம்முடைய வாழ்க்கையில எக்காரணத்தை கொண்டும் அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக மறக்கக்கூடாத விஷயமாக லுக்மான் சொன்னது திக்ருல் மௌத்தி வ திக்ருல் ஆஹிரா, மௌத்தையும் மௌத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மரணத்தையும் ஒரு பொழுதும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மறக்க வேண்டிய உடனே மறக்க வேண்டிய 2 விஷயங்கள், நாம் மற்றவர்களுக்கு செய்த நல்ல காரியங்கள். நாம் மற்றவர்களுக்கு செய்த நல்ல காரியங்களை உடனே மறந்துடணும். அதே போன்று மற்றவர்கள் நமக்கு செய்த தீய காரியங்களையும் உடனே மறந்துடணும். மறக்கக்கூடாத 2 விஷயங்கள், மறக்க வேண்டிய 2 விஷயங்கள், இந்த 8ஐயும் உன்னுடைய வாழ்க்கையை நீ பேணி பாதுகாத்துக்கொள். தகுந்த ஹைரன் நாஸ், மக்களில் சிறந்த நபராக நீ இருப்பாய் அப்படின்னு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் வழியாக இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கின்ற உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக நாம் தருகின்ற பாடங்களாக இருக்கின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் காணாத அனைவருக்கும் தந்தது விரைவானாக. ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.